என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. அரவிந்த், சீதா, இந்தாங்க காஃபி குடிங்க. சீதா, காஃபி எல்லாம் காலையில குடிச்சுக்கலாம், இப்ப அதுவா முக்கியம். அரவிந்த், உங்களை காலையில குடிச்சுக்கலாமா? விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? என்னது, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? ஆமா ஆமா, இப்படி ரூம்லயே இருந்தா விடிஞ்சது கூட தெரியாது. எந்திரிச்சு வெளியே வாங்க, அப்பதான் விடிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியும். விடிஞ்சா விடியட்டும், அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. ஆமா, இங்க பூவெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிருந்தனே, அதெல்லாம் எங்க? ஆமா, இன்னும் உங்களுக்கு அதெல்லாம் வச்சுட்டே இருப்பாங்களா? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. அதான் அத்தை யாராவது ரூம்குள்ள வந்தாங்கன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்க, அதனாலதான் அதையெல்லாம் காலையிலேயே கிளீன் பண்ணிட்டேன். ஏய், யார் கேட்டு கிளீன் பண்ண? ஆமா, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு உங்ககிட்ட யாரு சொன்னா? இன்னும் எதுவும் முடியல. முடியலையா? அரவிந்த், முதல்ல இங்கிருந்து எந்திரிங்க. ஏய் சீதா, சீதா ப்ளீஸ் சீதா, காஃபி எல்லாம் வேண்டாம், முதல்ல அதை கொடு. ஐயோ அரவிந்த், என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்னு பண்ணும்போது தெரியும், இங்க வா. ஐயோ அரவிந்த், என்ன பண்றீங்க? விடுங்க. விடுறதா? நேத்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். இங்க பாரு சீதா, நமக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது. நேத்து தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடந்திருக்கு. அப்படி பார்த்தாலும் இன்னும் 29 நாளோட நைட்டு பாக்கி இருக்கு. அந்த 29 நைட்டோட கணக்கை நான் டாலி பண்ண வேண்டாம்? என்னது? அதுக்கு நான் எப்ப என்ன சொல்றேனோ அதை நீ கேட்கணும். ராத்திரி பகல்னால என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. எங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. விடுங்க முதல்ல. என்ன? விட முடியாது. என்ன பண்ணுவ? இப்போ உங்களை எப்படி விட வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் தீரனை கூப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன விட்டுருவீங்க. என்ன தீரன் பேரை சொல்லி தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? அவனை எப்படி ஆஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும். முதல்ல என்ன விடுங்க அரவிந்த், எனக்கு வேலை இருக்கு. இதை விட முக்கியமான வேலை அப்படி என்ன இருக்கு உனக்கு? இரு. சீதா, அப்புறம் நேத்து பயமா இருக்குன்னு சொன்னல, இப்ப பயம் போயிடுச்சுல? போயிடுச்சு. அப்புறம் என்ன? ஒண்ணும் இல்ல, விடுங்க அரவிந்த். இரு. ஐயோ என்னங்க? நேத்து நடந்ததை நினைக்கும் போது உனக்கு என்ன விட்டுட்டு போக தோணுதா? நேத்து நடந்ததெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நினைச்சாலே கடுப்பா இருக்கு. ஏண்டா? பின்ன என்னடா சக்தி, ஐஷுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வர அந்த நாளுக்காக நான் எவ்வளவு காத்துக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு மட்டும் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் தீந்துரும், நானும் அவளும் சந்தோஷமா இருக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவளுக்கு ஏன் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னு இருக்கு எனக்கு. ஏன்னா ஞாபகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட என் வீட்டுக்கு வருவா, ரியாவை பாத்துக்குவா, என் மேலேயும் அவளுக்கு ஒரு காதல் இருந்துச்சு. நான் அவ புருஷன்னு தெரியலனா கூட அவ என் வீட்டுக்கு வந்து இருக்கும்போது நானும் அவளும் ஒன்னா புருஷன் பொண்டாட்டியா இருக்கிற ஃபீல் தாண்டா எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்தோம் என்னை யாரோ மாதிரி பாக்குறா. நீங்க வெறும் சார் தானே சொல்றா. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படியே கடுப்பா இருக்கு சக்தி. டேய், நீ இப்படி கடுப்பாய்கிட்டே இருந்தா ஒன்னும் நடக்காது. முன்னாடி அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லாம இருக்கும் போதே உன்னோட பர்ஃபார்மன்ஸ்ல அவளுக்கு உன் மேல லவ் வர வச்சுட்ட. இப்ப வேற அவளுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இனி உன்னோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்க போகுது. அதானே? டேய், இவ்வளவு நாள் அவகிட்ட நெருங்கும் போது என்னதான் என் பொண்டாட்டியாவே இருந்தாலும் எனக்கு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட கொஞ்சம் ஓவரா பிஹேவ் பண்றோமோன்னு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு லிமிட்ல இருந்தேன். ஆனா இப்பதான் என் பொண்டாட்டிக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுல, நான் தான் அவ புருஷன் அவளுக்கு நல்லாவே தெரியுமே. இதுக்கப்புறம் நோ லிமிட், நோ ரூல்ஸ், ஒன்லி ஆக்ஷன். அசத்து மச்சான். ஐஷு, இன்னையில இருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. அவர் கூட தான் எப்பவும் இருக்க வேண்டி இருக்கும். இல்லைனாலே உனக்கு வாய் சரியில்லை. அவர் பக்கத்துல வந்தாலே என்ன பேசுற ஏது பேசுறன்னு தெரியாம உளருவ. அதுலயும் அவர் வேற பயங்கர ஷார்ப்பு. நீ பேசுறத வச்சே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாரு. அதனால அவர் பக்கத்துல வந்தாலே வாயவே திறந்துடாத. எதையாவது பேசுறேன்னு சொல்லி பேசி ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துறாத. முக்கியமா அவரோட கண்ணை மட்டும் பார்க்கவே கூடாது. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து செம்ம ஸ்மார்ட்டா வந்திருக்காரே. ஐஷு, இப்பதானடி சொன்னேன் கண்ட்ரோல் கண்ட்ரோல், ஸ்லிப் ஆயிராத. ஐயோ, ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காரே. அழகந்தா அவந்தா அழகா அழவா அவ சிரிப்பானே.
அழகந்தானே பூ போல மனசு வேறாத வயசு பாவோண்ட நம்ம காசு மத்தப்ப சிரிப்பு மராது நடப்பு கிளாஸான மாஸ்டர் மாசு பட்டாசு பார்வை பட்டால் போதும் ஃபெயிலான ஹார்ட் பாஸ் சிங்கிள் தான் நியூஸ் இதுதான் சான்ஸ் அந்த கண்ணை பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா அவ கிட்ட போனாக்கா மனோமானா மாறாதா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அப்புறம் இன்னிலேருந்து ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் ப்ராஜெக்டில் எந்த ப்ராப்ளமும் வராது. தினமும் ப்ராஜெக்ட் நடக்கும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்றேன். ஏன்னா என்னாலையும் இந்த ப்ராஜெக்ட் பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்க முடியல. எனக்கும் வேற வேலையெல்லாம் இருக்கு. அதனால இந்த ப்ராஜெக்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு வேற வேலையை போய் பார்க்கலான்னு இருக்கேன். ரொம்ப நல்லது சார். சீக்கிரமாக ப்ராஜெக்ட் முடிஞ்சா நாங்களும் எங்கள் வேலையை பார்ப்போம். முடிஞ்சிரும். சீக்கிரமே முடிஞ்சிரும். சரி சார், நாங்கள் உள்ளே போகிறோம். நீ கிளம்பு, நீங்க கொஞ்சம் இருங்க. எதுக்கு? டேய். சரி நான் உள்ளே போகிறேன். ஐஷு, நீ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா. டே மச்சான், அரவிந்த் கால் பண்ணியிருந்தாருடா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லியிருந்தாரு. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ கண்டினியூ பண்ணு. சரிடா சக்தி, நீ போ. நம்ம சாயந்தரம் பார்க்கலாம். சரிடா, நான் வரேன். சார், எதுக்கு சார் நிக்க சொன்னீங்க? ஏன் நிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருந்தா இப்படி வந்து உட்காரு. இல்ல பரவாயில்ல சார், நான் நிக்கிறேன். ஏய், அதான் உட்காருன்னு சொல்றல, வந்து உட்காரு. உங்க கூட உட்கார்ந்து இருந்தா எனக்கு அங்க வேலை ஆன மாதிரி தான். விடுங்க அரவிந்த். ஏய், நான் உன்னை விட்டா தானே நீ போவ. எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன். ஐயோ அரவிந்த். அம்மா, என்னாச்சுமா? ஏன் கத்துனீங்க? அது தீரா, அது வந்து கரப்பாம்பூச்சிடா. என்னது கரப்பாம்பூச்சியா? இருங்கம்மா, நான் பேக் எடுத்துட்டு வந்து கரப்பாம்பூச்சி அடிக்கிறேன். டேடி தீரா, கரப்பாம்பூச்சி எல்லாம் போயிருச்சுடா. அப்பாவே அடிச்சிட்டேன். ஓ அப்படியா? சரி அரவிந்தப்பா. ஆமா, என் அரவிந்தப்பா தான் போலீஸ் ஆச்சே. எல்லாரையுமே அடிச்சிடுவாரு. கரப்பாம்பூச்சி அடிக்க மாட்டாரா? அம்மா, அரவிந்தப்பா பக்கத்துல இருக்கும்போது நீங்க எதுக்குமா பயப்படுறீங்க? எவ்வளவு பெரிய பூச்சி வந்தாலும் சரி, அரவிந்தப்பாவே அடிச்சிடுவாரு. என்ன அரவிந்தப்பா? ஆமாண்டா தீரா. சரி அரவிந்தப்பா, நான் கேட்டது என்னாச்சு? என்னடா? அரவிந்தப்பா, மறந்துட்டீங்களா? நேத்து பாட்டியோட போய் தூங்குனா தங்கச்சி பாப்பா வரும்னு சொன்னீங்கல்ல. அதனால தான் நான் போய் பாட்டியோட தூங்குனேன். இப்போ தங்கச்சி பாப்பா வந்துரும்ல. டேய் தீரா, சும்மா இப்படி எல்லாம் கேட்க கூடாது. போங்கம்மா, நான் என்ன உங்ககிட்டயா கேட்டேன்? அரவிந்தப்பா கிட்ட தானே கேட்டேன். நீங்க சொல்லுங்க அரவிந்தப்பா, தங்கச்சி பாப்பா வரும்ல. தீரா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்பா சொன்ன மாதிரி இன்னும் 10 மாசத்துல உன் கையில தங்கச்சி பாப்பா இருக்கும். என்ன ஓகே தானே? ஹை ஜாலி. ஹை தீரனுக்கு தங்கச்சி பாப்பா வந்துடும். ஜாலி ஜாலி. என்ன சீதா, தீரனுக்கு தங்கச்சி பாப்பா வந்துரும்ல? வந்துரும். உட்காந்தாச்சு. சொல்லுங்க சார். குழந்தைய பார்க்கறதுக்காக காலையில என் வீட்டுக்கு வந்த சரி. ஆனா நான் எந்திரிக்கும் போது உன் மடியில தலை வச்சு படுத்திருந்த மாதிரி இருந்துச்சே. அது வந்து சார். ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க தூக்க கலக்கத்துல இருந்தனால உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும், அதானே? ஆமா சார். நீ இதை தான் சொல்லுவேன்னு தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட தெளிவா சொல்லிக்கிறேன். இன்னையில இருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ நாள் நடந்த ப்ராஜெக்ட் வேற, இதுக்கப்புறம் நடக்க போற ப்ராஜெக்ட் வேற. இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ள சில விஷயங்களை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். சார் இரு, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு உனக்கே நல்லா தெரியும். அது நீயா சொல்லிட்டேன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதை நானா கண்டுபிடிச்சேன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது இல்லை. ஐயோ, இவர் பேசுறத பார்த்தா நமக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஷமீர், நீங்க எவ்வளவு ஷார்ப்னு எனக்கு தெரியும். நீங்க ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் என் வாயால நான் ஒத்துக்காம உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. ஹோய், சொல்லுங்க சார்.
என்ன நான் சொன்னது புரிஞ்சுதுல்ல? நல்லா புரிஞ்சுது ஷமீர். ஆனால் நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் சரி, நான் நினச்ச விஷயம் நடக்காம நிச்சயமாக என் வாயிலிருந்து எந்த உண்மையும் உங்களால் வர வைக்க முடியாது. வர வச்சு காட்டுறேன்டி. புரிஞ்சுது சார். அவ்வளோதானே? அப்போ நான் உள்ளே போகலாமா? திமிரு. போலாம் போலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ப்ராஜெக்ட்ல தியரி மட்டும் கிடையாது, ப்ராக்டிக்கலும் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ராக்டிக்கல்ல சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டி வரும். சார் என்ன வேணாலும்னா? என்ன வேணாலும்னா என்ன வேணாலும் தான். அந்த என்ன வேணாலும்ல என்ன வேணாலும் அடங்கும். ஷமீர், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நான் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என் வாயிலிருந்து உண்மையை மட்டும் உங்களால் வர வைக்கவே முடியாது. அது என்னன்னு உனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு உனக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். ஷமீர், என் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு நீங்கள் எந்த லெவலுக்கு போவீங்கன்னு எனக்கு தெரியும். என் வாயிலிருந்து உண்மையை வர வைக்க நீங்கள் எந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுறீங்களோ, உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நானும் அதே ஐடியாவை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். என்ன சாம்பிள் காட்டவா? இல்லை சார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? அது வந்து என்ன சார், எனக்கு புரிஞ்சுதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சதில்ல? ஆ, ஆ. ஒட்ட ஒட்டம் தட்டுச்சே கிட்டம் தலைக்கிறது தடி 10 தலை வேணும்னு சத்தியமோடு தடி சொல்லிட்டு விட்ட பம்பரமா என் மனசு சுத்து தடி கழட்டி விட்ட குதிரையா டிக்கெட்டு அலையுதடி. அப்ப நான் உள்ள போலாம்ல சார்? போலாம். ஓகே சார், அப்ப நான் உள்ள போறேன். நீங்க சீக்கிரமா வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ எம் வெயிட்டிங் சார். ரியா செல்லம், அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காருடா. இப்ப வந்துருவாரு. அது வரைக்கும் அத்தை உன் கூட விளையாடுறேன். ஐயோ, அப்பா வேணும்னே கேட்க ஆரம்பிச்சிட்டாலே. அண்ணன் வேற வர்றதுக்கு சாயந்தரம் ஆகும். அது வரைக்கும் இவளை எப்படி சமாளிக்கிறது? ஐயோ ரியா குட்டி, அழுதுறாத. இரு நம்ம பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுவோமா? இங்க பாரு, இதுதான் டைனோசர் பொம்மை. இது எப்படி கத்தும் தெரியுமா? பே அப்படின்னு கத்தும். வேண்டாமா? இப்ப நீ அழ மாட்ட. இங்க பாத்தியா, இதுதான் ஹலோ கிட்டி பொம்மை. இது எப்படி கத்தும் தெரியுமா? மியாவ் மியாவ் அப்படின்னு கத்தும். ஐயோ, இவ என்ன காமிச்சாலும் அப்பா அப்பானே சொல்லிட்டு இருக்காளே. ஐயோ சரி ரியா குட்டி, அழுதுறாத. இரு, அத்தை போய் அப்பாக்கு ஃபோன் பண்ணிட்டு வர சொல்றேன், சரியா? ஐயோ, இந்த சிக்னல் வேற சுத்தமா இல்ல. வெளியே தான் போய் கால் பண்ணணும். ரியா குட்டி, இங்கே சமத்தாரு. அத்தை வெளியே போய் அப்பாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஃபாத்தி, இது ஏன் இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கு? வீட்டுல யாரும் இல்ல? ஏ ஃபாத்தி, ஏ சாரா. ஹலோ அண்ணா. சொல்லு சாரா. நான் எங்க ஹாஸ்பிடல்லையா இருக்கேன்? ஆமாண்டி, ஏன்? இல்லண்ணா, அது வந்து ரியா அப்பா அப்பான்னு அழுதுகிட்டே இருக்காண்ணா. ஏது இந்த ஒரு வாரம் அவ கூடயே இருந்தேன்ல, இப்ப அங்க விட்டுட்டு வந்ததுனால எனக்கு ஆனோன்னு அழுதுட்டு இருப்பாளா இருக்கும். நீ எதையாவது விளையாட்டு காமி, சரியாயிடுவா. ஐயோ அண்ணா, நான் என்னெல்லாமோ காமிச்சு பார்த்துட்டேண்ணா. எதை காமிச்சாலும் அப்பா அப்பானே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது அப்பா அப்பான்னு அழுதுட்டு இருக்கு. இந்த வீட்டுல என்ன பாக்குறதுக்கு யாரும் இல்லையா? இந்த ஃபாத்திமாவும் சாராவும் எங்க போய் தொலைஞ்சாங்க? சாரா, எனக்கு இங்க ஹாஸ்பிட்டல்ல நிறைய வேலை இருக்குடி. நான் மதியத்துக்கு மேலதான் வீட்டுக்கே வர முடியும்.
என்னென்ன சொல்ற? அவ இப்பவே அழுதுகிட்டு இருக்கா. இனி மதியத்துக்கு மேலனா அது வரைக்கும் அவ அழுதுட்டே தான் இருப்பா. எதுவும் சாப்பிட கூட மாட்டா. என்னடி நீ ஒரு அத்தையா இருந்துகிட்டு ஒரு குழந்தையோட அழுகையை நிறுத்தி அந்த குழந்தைய சமாதானப்படுத்த முடியலங்கிற? டேய் அண்ணா, இப்போ நீங்க வந்தானே வச்சுக்கீங்க, உன் மூக்குலயே குத்திடுவேன்டா. மத்த குழந்தைகளை சமாதானப்படுத்திடலாம், ஆனா உன் குழந்தைய சமாதானப்படுத்த முடியாதுடா. எப்ப பார்த்தாலும் உன் கூடயே தான் வச்சிருந்திருக்க. இப்ப திடீர்னு நீங்க விட்டுட்டு போனேன்னா அந்த குழந்தை உன்னை காணோம்னு அழாதா? அது எப்படி சமாதானப்படுத்துறது? ஏ சரிடி, நீ அம்மா 2 பேர் இருக்கீங்க தானே, 2 பேரும் சேர்ந்து மாடி அவளை சமாதானப்படுத்த முடியல? டேய் அம்மா ஒண்ணும் இல்லடா. அம்மா ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. நான் மட்டும் தான் இருக்கேன். நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். பொம்மை எல்லாம் காமிச்சு பார்த்துட்டேன். என்ன காமிச்சாலும் அவ அழுகையை நிறுத்தவே மாட்டேங்கிறாடா. ஏய், எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? அழக்கூடாது, அமைதியா இரு. ஏய், அழக்கூடாதுன்னு சொல்றல்ல, அழாம இரு. சொல்லிக்கிட்டே இருக்க, அழுதுட்டே இருக்க உன்ன. ஏய் சரி சரி, எதையாவது பண்ணி கொஞ்ச நேரம் சமாளிக்க பாரு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வர முடியுமான்னு பாக்குறேன். டேய் வர முடியுமான்னு பாக்குறேன்னு சொல்லாதடா. கண்டிப்பா வா. இல்லனா அவ அழுதுட்டே தான் இருப்பா. நிச்சயமா அவ அழுகையை நிறுத்த மாட்டா. இன்னும் சாப்பிட கூட இல்ல, சாப்பிடவும் மாட்டா. நீ வாடா அண்ணா, அப்பதான் அவ சரியா வா. சரிடி சாரா, இப்போ ஓபி ஸ்டார்ட் ஆயிடும். ஓபி பேஷன்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க எல்லாம் பார்க்காம என்னால இப்ப கிளம்பி வர முடியாது. நான் ஓபி பேஷன்ஸை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வரேன். கரெக்டா ஒரு 1 hour மட்டும் சமாளி. 1 hour கழிச்சு நான் அங்க இருப்பேன். சரிண்ணா, 1 hour தானே. 1 hour நான் எப்படியாவது சமாளிக்கிறேன். ஆனா நீ வந்துடா சீக்கிரமா. சரி சரி வரேன், நீ போனை வை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.